காதலும் அதே மாதிரி இருக்குது. அது ரெண்டும் பொய்யாது, நீடு அவ்வளோதான், ஃபிசிக்கல் நீடு தான் காதல்ன்ற மாதிரி இப்போ நிறைய விஷயம் வந்துடும். அதே மாதிரி அன்புங்கிறதும் வந்து இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் நேசிக்கிறேன். அதை தாண்டினா அடுத்த கட்டம் யாரோ அப்படின்ற ஒரு மனநிலையும் வருது. சோஷியல் மீடியான்னு பேசுகிறப்ப எனக்கு நீங்கள் சொன்னதும் கொஞ்சம் கனெக்ட் ஆகுது. என்னன்னா ஒருத்தரோட லைஃப் ஸ்டைல் காமிக்கிறாங்க, எனக்கும் அந்த லைஃப் ஸ்டைல் தான் வேணும்னு சொல்லி பல பேர் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்களோ, இதுதான் கரெக்டான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அதனால அதை தேடி ஓடுறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது எனக்கு. அதுதான் எல்லாருமே கண்ணாடி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதான் பிரச்சனை. அடுத்தவனை பார்க்கவே இல்லை, எல்லாரும் கண்ணாடி வச்சுருக்காங்க. அப்போ அவங்க முகம் தான் அவங்களுக்கு பெருசு. ஓகே, அதனுடைய விளைவு தான் எல்லாருமே ஏதாவது ஒன்று சொல்லணும், இப்போ ஏதாவது ஒன்று செஞ்சிடணும். நான் அந்த அன்றைக்கி ஒரு பொண்ணு போய் கருவறையில் ஏதோ எடுக்குதுன்னு பிரச்சனை வருது, அவங்களோட நான் ஏதோ ஒன்று சொல்லிடணும், எப்படியாவது பெட்ரூம் கதை உடச்சி நான் ஒன்று சொல்லிடணும் அப்படிங்கிற நிகழ்வு ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதுக்கு தான் பார்வையும் அதிகமாக இருக்குது. எல்லா தளத்துலையும் டெலிவிஷனும் பொல்யூட் ஆகிடுச்சு, எல்லாமே பொல்யூட் ஆகி இன்றைக்கி வந்து இவன் எப்படி நல்ல அரசியலை தேடுவான்னு நினைக்கிறீங்க? இந்த க்ரௌடு அரசியல் பற்றி என்ன தெளிவு இருக்கும், என்ன தேடுவாங்க ஒரு தலைவர்கிட்ட, அது அடுத்த ஜெனரேஷன் ரொம்ப கொடுமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.